வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் இன்று அதாவது சற்று நேரம் 7:30 மணி அளவில் தொடங்க உள்ளது. குறிப்பாக மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி உள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் TR பாலு, அதிமுக வேட்பாளர் பிரேம்குமார், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வேணுகோபால், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 31 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரதான போட்டி திமுக, அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி இடையே உள்ளது. குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மொத்தம் 14,36,025 வாக்குகள் பதிவாகின. வாக்கு எண்ணும் மையம் சென்னை குரோம்பேட்டை MIT கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 12 ரூம்களும் அமைக்கப்பட்டு 4,874 ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. சட்டசபை தொகுதிகளுக்கு மொத்தம் எத்தனை சுற்றுகள் என்று பார்த்தால் தாம்பரம் தொகுதியில் 31 சுற்றுகளும், பல்லாவரம் தொகுதியில் 32 சுற்றுகளும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் 28 சுற்றுகளும், ஆலந்தூர் தொகுதியில் 29 சுற்றுகளும், அம்பத்தூர் தொகுதியில் 25 சுற்றுகளும், மதுரவாயல் தொகுதியில் 33 சுற்றுகளும், மொத்தம் 178 சுற்றுகள் நடைபெறும். அதேபோல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தொகுதி மற்றும் அதிக சுற்றுகள் உள்ளதால் இரவு நேரங்கள் முழுமையான முடிவுகள் தெரிய வரும் என கணிக்கப்பட உள்ளது. அதாவது உள்ளே வாக்கு எண்ண மையத்தில் உள்ளே வாக்குவாதம் பிரச்சனைகள் ஏற்பட்டால் முடிவுகள் வர தாமதமாகும் என தெரியப்படுகிறது. குறிப்பாக தற்போது இந்த வாக்காளர்கள் வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ளே அனுமதிக்கக்கூடிய அந்த நுழைவாயில் ஒரு கடுமையான ஒரு பரிசோதனைக்கு பின்பே உள்ளே அனுப்பப்படுகிறது. வாக்காளர்கள், முகவர்கள் அனைவருக்கும் அந்த ID கார்டு அது பரிசோதனைக்கு பின்னே இங்கே உள்ள அனுமதிக்கப்படுகிறது. இன்னும் அதாவது சரியாக 7:30 மணி அளவில் தபால் வாக்கு எண்ணப்பட உள்ளன. 8 மணிக்கு இயந்திர வாக்குகள் எண்ணும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜேஸ்வரி.